அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள். நாம் ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்ள வேண்டும். ஆராயாமல் நட்பு கொண்டால் பெரும் அதிர்ச்சியும் துன்பம்தான் ஏற்படும். முன்னொரு காலத்திலே தர்மநாதன் என்ற புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் இலக்கண இலக்கியங்களில் நன்கு கற்றவர், கவி பாடுவதிலே வல்லவர். ஒரு நாள் புலவர்கள் அடங்கிய அவையிலே தனது படைப்புகளை கூறி வந்தார். அனைவரும் பாராட்டினர். அப்பொழுது அந்த புலவர் அவையிலே இருந்த விசித்திரநாதன் என்ற ஒரு புலவர், அவர் புலவர் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அவருக்கு இலக்கண இலக்கியங்களும் சரியாக தெரியாது, அவரால் கவியும் இயற்ற முடியாது, மனதிலே வஞ்சனையும் தீய எண்ணமும் உடையவர். இருந்தாலும் தன்னை ஒரு புலவர் என்று கூறிக்கொண்டு தர்மநாதரிடம் நட்பு கொண்டார். தர்மநாதரும் விசித்திரநாதரை பார்த்து அவரும் ஒரு புலவர்தானே என்று கருதி ஏற்றுக்கொண்டார். தர்மநாதர் ஒரு மாபெரும் காவியத்தை எழுதி வந்தார். ஒவ்வொரு நாளும் இவற்றை கவனித்தார் விசித்திரநாதர். ஒரு நாள் தர்மநாதர் அந்த காவியத்தை எழுதி முடித்தார். அவர் விசித்திரநாதரிடம், நான் இதனை மறுநாள் மன்னனுடைய அவைக்கு கொண்டு சென்று எனது காவியத்தை நான் அரங்கேற்றப் போகிறேன் என்று விசித்திரநாதரிடம் கூறினார். விசித்திரநாதனும் ஒத்துக்கொண்டார். அந்த இரவு இருவரும் உறங்கச் சென்றனர். மறுநாள் காலையிலே எழுந்த பிறகு விசித்திரநாதரை காணவில்லை. தர்மநாதனும் தனது நண்பர் எங்கோ சென்றிருப்பார் என்று கருதி தனது காலை கடமைகளை முடித்துவிட்டு அந்த காவியம் அடங்கிய ஓலைச்சுவடிகள் வைத்த இடத்திலே போய் எடுக்க போனார். அந்த அறையிலே அந்த ஓலைச்சுவடிகள் காணவில்லை. அதிர்ந்து போனார் தர்மநாதர். அங்கும் இங்கும் வீடு முழுதும் தேடினார். நேரம்தான் சென்றதே ஒழிய அந்த காவியம் எழுதிய ஓலைச்சுவடிகள் அவருக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த சோகமடைந்து சோகத்தோடு வீட்டின் வெளியே திண்ணையிலே அமர்ந்தார். அப்பொழுது வீதியிலே சில புலவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தர்மநாதரை பார்த்து, தர்மநாதரே, உனது நண்பர் விசித்திரநாதர் மாபெரும் கவிஞர் போல இருக்கிறது. இன்று காலை மன்னனுடைய அவையிலே ஒரு மாபெரும் காவியத்தை அரங்கேற்றினார். மன்னனின் பாராட்டுகளையும் பரிசு பொருள்களையும் பெற்றுக்கொண்டார் என்று கூறி சென்றனர். இவற்றை கேட்டவுடன் தர்மநாதருக்கு பெரும் அதிர்ச்சி. தான் எழுதிய அந்த காவியத்தை இந்த விசித்திரநாதர் புலவர் நமக்கே தெரியாமல் கொண்டு சென்று அரங்கேற்றி விட்டாரே என்று மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார். அதே சோகத்திலே நோய்வாய்ப்பட்டு தர்மநாதர் இறந்தும் போனார். இந்த துன்பம் ஏன் ஏற்பட்டதென்றால், ஆராய்ந்து பாராமல் விசித்திரநாதரை நண்பராக ஏற்றுக்கொண்டார் தர்மநாதர். எனவேதான் இந்த துன்பம் அவருக்கு ஏற்பட்டது. இதுபோன்ற துன்பங்கள் ஏற்படும் என்பதை நாலடியார் என்ற இலக்கியத்திலே சமணமுனிவர் ஒருவரால் ஒரு பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த பாடல், சான்றோரென மதித்து சார்ந்தாய்மன் சார்ந்தாய்க்கு சார்ந்தாண்மை சார்ந்தோர்க்கன் இல்லாயின் சார்ந்தோய் கேள் சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்த ஒருவன் பாம்பகத்து கண்டது உடைத்து. சான்றோரென மதித்து சார்ந்தாய்மன், நீ ஆராய்ந்து பாராமல் இவர் சான்றோராக இருக்கலாம் என்று நினைத்து அவரிடம் நட்பு கொண்டாய். சான்றோரென மதித்து சார்ந்தாய்மன், சார்ந்தாய்க்கு அவ்வாறு நட்பு கொண்டவனே, சான்றாண்மை சால்பு என்று சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் சான்றோர்கண் நீ அந்த சான்றோர் நினைத்தாயே அவரிடம் இல்லாயின், அந்த நற்பண்பு இல்லாமல் தீய பண்பு காணப்பட்டால் சார்ந்தோய் கேள், நட்பு கொண்டவனே கேட்பாயாக. அது எந்த அளவுக்கு அதிர்ச்சியும் துன்பத்தையும் தரும் என்றால், சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்த ஒருவன் பாம்பகத்து கண்டது உடைத்து. சாந்தகத்து செப்பு திறந்த ஒருவன், அதாவது ஒரு சந்தன செப்பிலே சந்தனம் குளிர்ச்சி பொருந்திய சந்தனம் இருக்கும் என்று நினைத்து அந்த செப்பின் மூடியை திறந்த ஒருவன் அங்கே சந்தனம் இல்லாமல் ஒரு பாம்பை கண்டால் எந்த அளவுக்கு அதிர்ச்சியும் துன்பமும் ஏற்படுமோ
அந்த அளவுக்கு ஏற்படும் ஆராய்ந்து பாராமல் நட்பு கொண்டால். அதாவது ஒருவரை ஆராய்ந்து பாராமல் அவர் சான்றோராக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு நட்பு கொண்ட ஒருவனே, நீ நட்பு கொண்டவரிடம் சான்றாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல குணங்கள் இல்லாமல் தீய குணங்களும் வஞ்சனையும் காணப்பட்டால், நட்பு கொண்டவனே கேட்பாயாக, அது எந்த அளவுக்கு துன்பத்தை தரும் என்றால், சந்தனம் இருக்கு என்று நினைத்து கொண்டு சந்தன செப்பை திறந்தால் அங்கு பாம்பு பார்த்தால் எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடையாயோ அந்த அளவுக்கு அதிர்ச்சியும் துன்பமும் ஏற்படும். சான்றோரென மதித்து சார்ந்தாய்மன் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சான்றோர்க்கன் இல்லாயின் சார்ந்தோய் கேள், சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்த ஒருவன் பாம்பகத்து கண்டது உடைத்து என்று இந்த பாடல் கூறுகிறது. இதே கருத்தைத்தான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறளை இயற்றிய குறளாசன் அவர்கள் நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்திலே ஒரு அழகான குறட்பாவை சொல்கிறார். அந்த குறட்பா, ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை, ஆராய்ந்து பார்த்து பல வகையிலும் ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்ளாத ஒருவன் அவனுடைய நட்பு எவ்வாறு இருக்கும் என்றால் அது நட்பாக இருக்காது. கடைமுறை, கடைசியிலே தான் சாம் துயரம் தரும். தான் சாம்னா தான் சாகிற அளவுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் அந்த நட்பு தந்துவிடும். அதாவது பல வகையிலும் ஆராய்ந்து பாராமல் நாம் நட்பு கொண்டால் அந்த நட்பானது கடைசியிலே தான் இறந்து போகும் அளவுக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் என்பது இந்த குறட்பாவின் கருத்து. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்று குறளாசானார் அவர்கள் கூறுகிறார். எனவே நாம் நட்பு கொள்ளும் பொழுது பல வகையிலும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அது நண்பராகவும் இருக்கலாம், வேறு உறவினராகவும் இருக்கலாம். யாராயிருந்தாலும் நாம் அவரை நம்மிடம் சேர்த்து கொள்ளும் பொழுது ஆராய்ந்து பார்த்து ஒருவரை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து பாராமல் நாம் சேர்த்து கொண்டால் பின்னாளில் அந்த நண்பர் வஞ்சனையும் தீய குணங்களும் உடையவர் என்று தெரிந்தால் மாபெரும் அதிர்ச்சியும் துன்பமும் ஏற்படும். எனவே நாம் யாரை நம்மிடம் சேர்த்து கொண்டாலும் ஆராய்ந்து பார்த்து சேர்த்து கொள்ள வேண்டும். அன்புடன் தஞ்சை சுகுமார்.